என் பிள்ளை நாசக்காடு பண்ணிட்டாங்க. இவனை விடவே கூடாது. எங்கனாலும் போயிட்டு தஞ்சினவனை தேடி பார்க்காம விட்டுறாதீங்க. இங்க வெளியே போனாங்க, வயக்காட்டு போயினாங்க. 6 மணிக்கு போனாங்க. அங்க உடனே 6:30 தேடி பார்க்க போனேன். நானும் தட்டையில எல்லாம் தேடினேன். உன் பிள்ளை என் கூட ஓடி போயிருக்கோம். இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசிருக்காங்க. ஏற்கனவே நாங்க மன உளைச்சல்ல இருக்கிறோம். இந்த மாதிரி பேசுற ஒரு நிர்வாகத்திலிருந்து பேசுறது தப்பா இல்லையா? பிள்ளைய முழு முண்டமா செதைச்சு போட்டிருக்காங்க. ஆனா கிடந்த கொடுமையெல்லாம் நாங்க வெளியே சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு கிடக்கும். குற்றவாளி அவ வேலையில இருக்க கூடாது. அவ்வளவு ஒரு தகாத முறையில பேசியிருக்கா. பேச்சு இந்த சம்பவத்துல சம்பவத்துலன்னா அவன் வெட்டிட்டம் பண்ணு. என் கையில கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை நாசக்காடு பண்ணிட்டாங்க. இவனை விடவே கூடாது. எங்கனாலும் போயிட்டு தஞ்சினவனை தேடி பார்க்காம விட்டுறாதீங்க. 12 மணிக்கா நேற்று கேஸ் கொடுக்க போன இடத்துல அவங்க கேஸ் எடுக்கல சார். வர மாட்டேன்ட்டாங்க. இங்க வெளியே போனாங்க, வயக்காட்டு போயினாங்க. 6 மணிக்கு போனாங்க. அங்க உடனே 6:30 தேடி பார்க்க போனேன். நானும் தட்டையில எல்லாம் தேடினேன். கிடைக்கல சார். அதுக்கப்புறம் நைட் எல்லாம் தேடணும். விடிய எல்லாம் தேடணும் சார். இன்னைக்கு மத்தியானம் 2 மணி இருக்கும். 3 மணி வரல சார். போலீஸ்ல வரல. நான் டியூட்டில இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன். உடம்புல குறைனால வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வீட்டுல இருக்கும்போது எனக்கு போன் வந்துச்சு. இந்த மாதிரி பாப்பா நேற்று சாயங்காலம் 6 மணில இருந்து காணும், தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கணும்னா தூத்துக்குடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து குளத்தூர் அனுப்பியிருக்காங்க. குளத்தூர் இது எங்க லிமிட் கிடையாது, நீங்க விளாத்துக்குளம் போங்க, ஏன்னா ஏஜ் 20 வயசுனா தான் உங்க கணக்குல வருமா, 17 வயசு குழந்தைக்கு. அதனால அங்க அனுப்பியிருக்காங்க. அங்க போயும் தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பிள்ளைய உன் பிள்ளை என் கூட ஓடி போயிருக்கோம். இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே நாங்க மன உளைச்சல்ல இருக்கிறோம். இந்த மாதிரி பேசுற ஒரு நிர்வாகத்திலிருந்து பேசுறது தப்பா இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க தேடி பார்த்துட்டு காலையில போய் தேடி இருக்காங்க. ஆனா அப்ப எல்லாம் பிள்ளை அங்க இல்ல. அந்த இடத்துல பிள்ளை கிடையாது. 11-12 மணிக்கு மேல அந்த இடத்துல கொண்டு வந்து, இது ஒரு ஆள் செய்யற வேலை கிடையாது. பிள்ளைய முழு முண்டமா செதைச்சு போட்டிருக்காங்க. இது நல்லா படிக்கிற பிள்ளை, வேற யார்ட்டும் எந்த ஒரு ஆட்டிடியூடும் கிடையாது. யார்கிட்டையும் கூட கூட்டத்தில் நிக்க மாட்டா. வெளியில ஹோம்ஒர்க் எழுத போனா கூட வீட்டுக்கு தான் வருவா. கூட துணைக்கு எங்க போனாலும் ஆள் போகும். என்னைக்கு ரெகுலரா அவ கூட போற பொண்ணு நேத்து மட்டும் போகலையா. எனக்கு தகவல் 3 மணிக்கு தான் வீட்டுல தெரிஞ்சது. நான் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஊர்ல இருந்து பைக்ல வந்தேன். இதுதான் நடந்தது. எங்களுக்கு இது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு நடந்ததுக்கு கவர்மெண்ட் இது நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நடவடிக்கை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் பாடியை வாங்குவோம். ஆமா, அதை நாங்க எஸ்பி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவர் அவங்க சட்ட ரீதியா அவங்க மேல நான் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது சார். அதிகாரப்பூர்வமா அவங்க பதவியிலே இருக்கக்கூடாது. அதாவது அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் அவங்களுக்கு நடந்தா இப்படி அசால்ட்டா இருப்பாங்களா? அந்த டயத்துல ஒரு நார்மலா ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அறவுற உயிரோட இருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்தா ஏதோ காப்பாத்திருக்கலாம்ல. எங்களோட மனசு ஆரங்க கொஞ்சம் பிள்ளைக்கு நடந்துச்சு, பிள்ளைவா காப்பாத்தினா ஒரு மனசு ஆரங்கமா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அது கூட எங்களுக்கு கிடைக்கல. கடைசி நாங்க பணமா தான் எடுத்திருக்கோம். அதுவும் நாங்களா பார்த்து எடுத்தது. அவங்க டிபார்ட்மெண்ட் யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் அதிகாரி மாதிரி வந்திருக்காங்க. இது முதல்ல செஞ்சிருந்தாங்கன்னா சந்தேகம் இருக்கா? இது எப்படி கொலை பண்ணி நடந்ததுன்னு சந்தேகம் இல்ல. இது அவங்கதான் பதில் சொல்லணும். சந்தேகம்னா நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா நான் காலையில ஒரு ரவுண்டு அந்த காட்டுக்கு போய் தேடி பார்த்தோம். ஒன்றும் தெரியல. மறுபடியும் எங்க அண்ணன் அண்ணன் வந்தாங்க, பெரிய அண்ணன் மூத்தவர். அவர் அந்த இடத்தையாவது பார்க்கணும் பாப்பா, வா பாப்போம்னு சொல்லி போகையில தான் அதே நாங்க பார்த்த இடத்தப்ப இல்லை. மறுபடியும் அதே இடத்துல நீங்க அந்த தட்டப்பக்கம் நீங்க போய் தேடுங்க, நாங்க இங்கிட்டு போய் தேடுறோம் அப்படின்னு எங்க அண்ணன் போன பார்த்துட்டு இங்க வாங்க, இந்த கடக்கா நம்ம பிள்ளைன்னு கத்துனாரு. அதுக்கப்புறம் நான் திடுன்னு ஓடியாந்தா முள்ளுக்குள்ள கிடந்த கொடுமையெல்லாம். ஆனா கிடந்த கொடுமையெல்லாம் நாங்க வெளியே சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு கிடந்தா. இதுக்கு நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பார்ப்போம் எப்படி என்ன செய்றீங்க. ஆனா குற்றவாளி அவ வேலையில இருக்க கூடாது. அவ்வளவு ஒரு தகாத முறையில பேசியிருக்கா.
பேச்சு. இல்ல இந்த சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளி இந்த சம்பவத்துலன்னா அவன் வெட்டி தான் பண்ணு. என் கையில கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு இருக்கு.